ஹலோ வீவர்ஸ், வாங்க இன்றைக்கி எப்படி நம்ம சிக்கன் கிரேவியும் 65ம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய், 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு தேவையானது பட்டை கொஞ்சம், கிராம்பு ஒரு அன்னாசி பூ, கல்பாசி கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கணும். தாளிச்சு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே அப்புறம் அதுக்கு தேவையானது கொஞ்சம் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம். எப்போவுமே இங்கே இஞ்சி பேஸ்ட்டு தான் நான் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு நறுக்கிக்கணும். பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. வதங்கினப்புறம் வெங்காயம் போடணுங்க. பெரிய வெங்காயம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர மாதிரி இந்த வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டும் போடலாம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இஞ்சையும் பொடிசா நறுக்கி, பூண்டையும் பொடிசா நறுக்கி போட்டிருக்கேன். எப்படி பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி மட்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவினால் கொஞ்சம் அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிரேவி கொஞ்சம் கூட கிடைக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு எண்ணெய் வதங்கின அப்புறம் எண்ணெய் நேரம் மிதங்கட்டும். கொஞ்சம் மூடி வைப்போங்க. மூடி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்களேன். தலை நல்லா ஆயிடுச்சு. ஓகேங்களா, நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் நான் சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஏன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன்னா அதோட கிருமிகள்லாம் எடுத்துரும். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் கழுவி செய்யுங்க. கிருமி எல்லாம் இருக்கிறதுனால அந்த மஞ்சள் போட்டோம்னா அந்த கிருமி எல்லாம் எடுத்துரும்.
அப்படி தான் நான் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் சிக்கன் போட போகிறேன். இந்த பதம்லாம் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா கூட 2 தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் வெறும் சிக்கனை வந்து இப்படி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் அந்த இதுலேயே வதங்கிட்டுருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன் மல்லித்தூள் நிறையா சேர்க்கணுன்னா மல்லித்தூள் வந்து கொஞ்சம் குளிர்ச்சினால நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை பூரா அந்த மல்லி சேர்க்கறதுனால நம்ம ஹீட்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால் மல்லித்தூள் எப்போவுமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கும் நல்லது. எல்லாம் போட்டு கிளறிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஓகேங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையே கொஞ்சம் கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அதுவே வந்துடும். கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அது வேகட்டும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சுட்டு நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் கிரேவிக்கு வெந்தாச்சு. இப்போ அடுத்தது சிக்கன் 65க்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கன் கொஞ்சம் தேவையானது வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சுங்க. அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம்,
லெமன் ஜூஸ் கொஞ்சம் லெமன் ஜூஸு சேர்த்துக்கங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே 65க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க. நான் சேர்க்க மாட்டேங்க. எப்போவுமே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் கலரிக்கு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதெல்லாம் பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க 65க்கு. வந்து ரெடி ஆகட்டுங்க. ரெடி ஆகிற வரைக்கும் மசாலாலாம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றிக்கணுங்க. சிக்கனில் தேவைன்னா ஊற்றிக்கங்க. கிரேவியாக வரணும்னா தேங்காய் தக்காளி எல்லாம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினாதாங்க கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். ஏன்னா சாதத்துக்குலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு சாப்பிட கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கங்க தேங்காய். சாதம் ஒரு பக்கம் வேணுங்க. சிக்கனுக்கு 65க்கும் வச்சுருக்கேன். சேர்த்து மசாலா போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிக்கனு. சரிங்களா? 15 நிமிஷம் வேகட்டும். ஒரு தட்டு போட்டு வேக வச்சுருங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து சிக்கன் 65 நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் பொரிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். மீன் பொரிக்கிறதுனா இருந்தாலுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தேங்காய் எண்ணெய் வச்சுருங்க. இப்போ வந்து சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பொரிச்சிச்சு. கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. இது இறக்கும் போது அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு ரெண்டு அதெல்லாம் கிண்டி போட்டு இறக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நான் அப்போவே போட்டேன் கருவேப்பிலை. இறக்கும் போது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அப்போவே வச்சுருக்கேன். கொஞ்சம் தூவி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. சிக்கன் கிரேவியும் 65 உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? பாய்.